தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆன்மீக தகவல். மகா சிவராத்திரி தினத்தன்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத தகவல்கள் பற்றிய முழு தகவலை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரி தினத்தன்று நம் உடல்நிலை நன்றாக இருப்பின் அன்றைய தினம் முழுவதும் உணவு உண்ணாமல் இந்த விரதத்தினை நாம் மேற்கொள்ளலாம். அதுவே வயதானவர்கள், உடல்நல பிரச்சனை உடையவர்கள் பால், பழம் அல்லது உப்பு சேர்க்கப்படாத உணவினை உண்டு நம் மருத்துவரின் அறிவுரைப்படி இந்த விரதத்தினை நாம் கடைபிடிக்கலாம். மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி திதியை கடைபிடிக்கக்கூடிய மகா சிவராத்திரி தினத்தன்று அதிகாலையிலேயே நாம் குளித்து இந்த விரதத்தினை ஆரம்பிக்க வேண்டும். சிவபுராணம், லிங்காஷ்டகம், பஞ்சாட்சர சோஸ்திரம் படிக்கலாம். அதனுடன் தேவாரம், திருவாசகம் மற்றும் சிவபெருமானுடைய மந்திரங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருப்பது அவசியம். அதோடு சிவாய நமவோம், சிவாய நமவோம் என ஒரே ஒரு முறை சொன்னால் போதும், பல 100 முறை சொன்னதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். தேன், பால், தயிர், நெய் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை நமக்கு அளிக்கும். முடிந்தால் இவைகளை நம் கோவிலுக்கும் வாங்கி அளிக்கலாம். மகா சிவராத்திரி நன்னாளில் விரதம் இருப்பதும், கண் விழிப்பதும், சிவ தரிசனம் செய்வதும், அன்னதானம் செய்வதும் மிகுந்த புண்ணியங்களை நமக்கு அளிக்கும். நம் பாவங்களை போக்கும். உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையுடன் இருந்தால் மட்டுமே மகா சிவராத்திரி தின விரதம் முழு பலனை நமக்கு அளிக்கும். சிவபெருமானின் முழுமையான அருளை நாம் பெற முடியும். மகா சிவராத்திரி தினத்தில் செய்யக்கூடாத செயல்கள். மகா சிவராத்திரி தினத்தில் மாமிசம், துரித உணவுகளை கண்டிப்பாக நாம் உண்ணக்கூடாது. மது அருந்துதல் அறவே கூடாது. விழித்திருப்பதற்காக நாம் சீட்டாடுவது, செல்போனில் விளையாடுவது, படம் பார்ப்பது, கேளிக்கைகளில் ஈடுபடுவது என்பதனை அறவே தவிர்க்க வேண்டும். இந்த நன்னாளில் பொய் பேசுதல், புறம் பேசுதல், பிறரை திட்டுவது, அடிப்பது, சுகபோகங்கள், தீய எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகளை அனுபவிப்பது போன்றவற்றை அறவே நாம் தவிர்க்க வேண்டும். இதனால் நமக்கு பாவங்கள் வந்து சேரும். இரவில் கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக பகலில் தூங்கக்கூடாது. சிவ ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும் அன்னதானத்தை நாம் வாங்கி உண்ணக்கூடாது. மகா சிவராத்திரி நாளில் செய்யக்கூடாத மிக முக்கியமான தவறு பக்தர்களுக்கு உணவளிப்பது. மனிதர்களுக்கு மிக முக்கியமானது 2 விஷயங்கள்: உணவு, நல்ல உறக்கம். இந்த இரண்டையும் விலக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கம். இந்த நோக்கத்தை பாழடிக்கும் விதமாக அன்னதானத்தை நாம் வாங்கி உண்பது என்பது மிகவும் தவறான ஒரு செயல். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.